ஓய்வூதியதாரர்களுக்கு பல்வேறு திட்டங்களையும் சலுகைகளையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் தற்போது பென்ஷன் விஷயத்தில் ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. இது ஓய்வூதியதாரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பயனளிக்கும். ஓய்வூதிய விதிகளை மத்திய நிதி அமைச்சகம் மாற்றவிருக்கிறது. புதிய விதியின்படி ஒரு ஓய்வூதியதாரருக்கு 25 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத மகள் இருந்தால் அவர் திருமணமாகும் வரை குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இது தவிர விதவை மற்றும் விவாகரத்து பெற்ற மகள்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெறுவார்கள். இந்த விதிமுறை விரைவில் மாற்றப்படவிருக்கிறது. அப்படி நடந்தால் ஓய்வூதியதாரர்களின் மகள்கள் பயன்பெறுவார்கள். இந்திய அரசு ஏற்கனவே இந்த முறையை தனது ஊழியர்களுக்கு கடந்த 2011ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதமே செயல்படுத்தியது. ஆனால் அதை பல மாநிலங்கள் செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் தற்போது மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநில அரசுகளும் தங்கள் ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்த கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது இந்த கோரிக்கை செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திருத்தப்பட்ட விதிகள் ஜூன் ஜூலை மாதங்களில் செயல்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த திருத்தம் அமல்படுத்தப்பட்டால் ஓய்வூதியதாரர்களின் மகள்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாத அல்லது விதவைகளாக மாறிய அல்லது கைவிடப்பட்ட நிலையில் இருந்தால் அவர்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கும். திருமணமாகாத மகளின் வயது 25 வயதுக்கு மேல் இருந்தாலும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு குடும்ப ஓய்வூதியம் தொடர்ந்து கிடைக்கும். மறுபுறம் விதவைகள் மற்றும் கைவிடப்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதிய பலனை பெறுவார்கள். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜிபி சிங்கால் தலைமையிலான பணியாளர் தேர்வு ஆணையம் இதற்கான பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அதன்படி திருமணமாகாத மகள்களின் ஓய்வூதிய தகுதி வயதை அதிகரிக்க வேண்டும் என்றும் விதவைகள் மற்றும் கைவிடப்பட்ட மகள்களையும் அதன் வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரைகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.